வணக்கம் நண்பர்களே. நான் இப்போ ஒரு கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் நின்றுட்டு இருக்கேன். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்கிற குரோம்பேட்டில் தான் அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு இந்த கோயிலை பற்றி இப்போ தெரிஞ்சிருக்கும். நான் தெரியாதவங்களுக்காக தான் இந்த கோயிலை பற்றி சொல்ல போகிறேன். இந்த கோயிலோட சிறப்பம்சம், இந்த கோயிலோட முக்கிய கடவுள் யாருங்கிற நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த கோயிலோட பேரை சொல்லியிருந்தேன். இந்த கோயிலோட பேர் குமரன் குன்றம் பாலசுப்பிரமணியர் கோயில். இந்த கோயிலுக்கு குமரன் குன்றம் அங்கிற பேர் வர காரணமே குமாரனாகிய முருகன் குடியிருக்கும் குன்றம் என்பதால் தான் இதுக்கு குமரன் குன்றம் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. இந்த கோயிலோட முக்கிய கடவுளே முருகன் தான். இந்த கோயிலும் ஒரு சின்ன மலை உச்சியில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு மண்டபம் இருக்கும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு அர்ச்சனை சீட்டு, அது மட்டும் இல்லாமல் பிள்ளையாரோட சன்னதி, இன்னும் சில சன்னதிகள்லாம் இந்த இடத்துல இருக்குது. அது எல்லாமே கும்பிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மலையேற ஆரம்பிக்கலாம். முக்கியமான விழா காலங்களில் அன்னதானங்கள் கொடுக்கப்படும். அடுத்ததான் நம்ம முருகனை பார்க்க போகலாம். நீங்கள் முருகனை பார்க்க போகணுன்னா சுமாராக 120 படிகள் ஏறி தான் நீங்கள் முருகனை பார்க்க முடியும். அந்த படிக்கட்டை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் படிக்கட்டு ஏறி இறங்கி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப களைப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மண்டபத்துக்குள்ளே உட்காந்து நீங்கள் இளைப்பாறலாம். உங்கள் மனசும் உடம்பும் அமைதியாகும். இப்போ நான் படியேறி முருகனை போய் பார்க்க போகலாம். நான் படியேறதுக்கு முன்னாடி இந்த படியை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த படிகள் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்குமே ஈஸியாக காலை தூக்கி வைக்கிற ஹைட்டில் தான் இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டப்படாமல் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாகவே ஏறிடலாம். முட்டி வலி இருக்கிறவங்க இல்லை ரொம்ப வயசானவங்க வரீங்க அப்படின்னா கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக மேலே ஏறி வரலாம். ஏன்னா உங்களுக்கு நிழல் கூட இருக்கிறதுனால உங்களோட வெயிலோட தாக்கம் தெரியாது. அதனால யாராக இருந்தாலும் உட்கார்ந்து பொறுமையாக மேலே வரலாம். நீங்கள் கொஞ்சம் தூரம் படிக்கட்டு ஏறி வந்தாலே பாதி தூரத்திலேயே ஒரு சன்னதி இருக்கு. இந்த சன்னதியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு மீனாட்சி சுந்தரேசர் இருக்காங்க. இவங்களையும் நீங்கள் வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலே ஏறி முருகனை போய் நீங்கள் வழிபடலாம். ஒரு வழியாக மாடிப்படி ஏறி மேலே வந்தாச்சு. எனக்கு ஏறி வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. ஏன்னா 100 படிகளுங்கும் போது ரொம்ப ஈஸியாகவே ஏறி வந்துட்டேன். நான் வந்த அன்னைக்கு பெருசாக கூட்டம் இல்லை. அதனால் முருகனை நேரடியாக ரொம்ப பக்கத்திலே என்னால் பார்க்க முடிஞ்சது. நான் அவரை வணங்கிட்டு அந்த சன்னதியை சுற்றி வந்து திருநீர் பூசிக்கிட்டு இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டேன். இந்த இடத்துல நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. நீங்கள் இறங்கி கீழே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இளைப்பாறிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இறங்கி கீழே போகலாம். இன்னும் வெளியில் என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதை வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நான் முருகன் கடவுளை வணங்கிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது நமஸ்காரம் பண்ணதுக்காக ஒரு இடம் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஒரு ஆண் போலையும் ஒரு பெண் போலையும் ஒரு சிலையை உருவாக்கி அது மேலே நமக்கு நமஸ்காரம் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கோயிலோட முக்கிய கடவுளான முருகனுக்கு இன்னொரு பேர் உண்டு. அதுதான் பாலசுப்பிரமணியர். இங்கே இருக்கும் முருகன் தன்னுடைய கையில் தண்டம் வச்சு பால வடிவில் காட்சி தருகிறாரு. இவருடைய பீடத்திலையும் சரி சன்னதி எதிரிலையும் சரி யானையோட வாகனம் இருக்கும். இவர் கூடவே வள்ளியும் தேவானையும் காட்சி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலை உச்சிக்கு போகிற வழியில் 120 படிகள் இருக்குது. அந்த படிகளில் எல்லாமே சிறப்பு பூஜை செய்யப்படுது. இந்த கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. அதனால் நான் உள்ளே போய் என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் உட்கார்ந்த இடத்த மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. இருந்தாலும் நான் அந்த சன்னதி எங்கே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இன்னும் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா முருகனோட பார்க்கும்போது இன்னும் அந்த சன்னதி ரொம்ப அழகாகவே இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னா நீங்கள் அடுத்தடுத்த நாட்களில் போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்து பார்த்துருக்கீங்கன்னா உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 மதியம் 11 மணி வரைக்கும் திறந்துருக்கும். மாலை நேரங்களில் 4:30 இரவு 8:30 வரைக்குமே இது திறந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கோயில்கள் சம்மந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் நான் அடுத்தடுத்த நாட்களில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.